இன்றைக்கி வேலை ஒன்றுமே இல்லை நண்பா. அதனால் இந்த வண்டிக்கு ஸ்டிக்கர் வாங்கலான்னு போகிறேன் கடையநல்லூர் வரைக்கும். இந்த நேம் ஸ்டிக்கர் வந்து ரொம்ப வெளுத்து போயிருக்கு. இந்த வண்டி இப்போ தான் இடையில வாங்கியிருந்தோம். புது வண்டி பிரச்சனையானதுனால இந்த வண்டி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. சேரே ஓடாமல் தான் நம்மகிட்ட வந்தது. நம்ம தான் ஒரு சீசன் ஓட்டியிருக்கோம். அதில் தான் இந்த பெயிண்ட் போயிருக்கா. நம்மகிட்ட வந்து தான் சேர் ஓடினது. இப்போ இந்த ஸ்டிக்கர் மட்டும் வாங்குறதுக்காண்டி போகிறோம். கடையநல்லூர் போகிறோம். இங்கே புது வண்டி வேண்டாம்னே முடிவு பண்ணனால இந்த வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பம்பர்லாம் வாங்கி போட்டோம் நண்பா. முன்னாடியே வாங்கி போட்டாச்சு. பம்பர் இல்லாமல் நம்மகிட்ட வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நேம் ஸ்டிக்கரு, பம்பருக்கு ஸ்டிக்கரிங் ஒர்க் மட்டும் இப்போ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இந்த நேம் ஸ்டிக்கர் வாங்குறதுக்காண்டி கடையநல்லூர் போகிறோம். A few moments later. ஃபைனலாக ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தாச்சு நண்பா. இது வந்து ரைட் சைடு உள்ளது. மஹேந்திரா 475 Di ரைட் சைடு உள்ளது. அது வந்து லெஃப்ட் சைடு உள்ளது நண்பா. இது இந்த சைடு உள்ளது. இதுக்குள்ளே கவரில் காட்டுறேன். இந்த இது பார்த்துக்கோங்க நண்பா. அதில் நிறையா மென்ஷன் பண்ணியிருக்கு. மகாராஷ்டிராலாம் போட்டுக்கணும் நண்பா. அங்கேருந்து அங்கே வருதுன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. இது வந்து வண்டியோட கம்பெனிலேருந்து வந்த ஸ்டிக்கரு. நல்லாயிருக்கு. இதுதான் வெளுத்துட்டு. இதுதான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். வண்டியோட பெயிண்டெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் நண்பா. பெயிண்ட் வந்து இவங்க எங்கே அடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு மேலே அடிச்சிருக்காங்க நண்பா. தெரியுதா? இது எதனால் அடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ரவுண்டுக்கு இங்கே இடிச்சிருக்காங்க. இடிக்க போய் இந்த இடத்துல பெயிண்ட் ஊதியிருக்காங்க. இதில் வந்து இந்த ரவுண்டாக இங்கே மட்டும் இப்படி ஊதியிருக்காங்க பெயிண்ட்டு. இங்கே லப்பம் பார்த்துருக்காங்க. இந்த லப்பம் பார்த்ததை நம்ம எடுத்துகிட்டு பெயிண்ட் ஊதணும். அதாவது கம்பெனி ஸ்ப்ரே வாங்கி ஊதணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நவாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் நண்பா. வரும்போது ரோட்டு வாரமாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க நவாப்பழம். நல்ல சரியான டேஸ்ட்டாக இருக்குது. A few moments later.
ஃபைனலாக ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்தாச்சு நண்பா. இதுதான் லுக்கு. என்னதெல்லாம் ஒட்டியிருக்கோம்னா இந்த நேம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், அப்புறம் இந்த 3 ஸ்டாரு, இதில் வந்து மல்டி கலரு லைனாக வந்திருக்கு. இதில் வந்து தேசிய கொடி, இதில் வந்து நம்பரு, அதே மாதிரி இந்த சைடு தேசிய கொடி, இந்த சைடு மல்டி கலரு, இதில் 3 ஸ்டாரு, இந்த நேம் ஸ்டிக்கரு. அவ்வளோதான் இன்றைக்கி ஒட்டியிருக்கோம் நண்பா. இது நம்ம புதுசாக இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த கலர் வந்து இதில் வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் மல்டி கலரு. நல்லா இருக்காங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி ஒட்டுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ் மணிக்கு இருக்கா, அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே இப்போ வந்து சிகப்புனா சிகப்பு ஒயிட்டு, சிகப்பு ஒயிட்டு, இல்லைன்னா ஒயிட்டு ப்ளூ, ஒயிட்டு ப்ளூ, ஒயிட்டு ப்ளூன்னு இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே அடைச்சிருவோம். அடைச்சிட்டு இங்கே தேசிய கொடி, இங்கே நம்பரு. இதுதான் எங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் எல்லா வண்டிலையும் நாங்கள் ஒட்டுறது. ஆனால் இந்த மல்டி கலர் இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து சிவராஜுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த கலரு சிவராஜாக இருந்தால் அந்த கலர் நீங்கள் ஒட்டினீங்கன்னா நல்லா எடுப்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து திருப்தியாக, ஆனால் நல்லாயிருக்கு. இடையில மாற்றோன்னா மாற்றிக்கலாம்பா. ஒட்டி பார்த்தோம் நல்லா இருக்கான்னு, இல்லைன்னா அது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டைல் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மணிக்கு இன்னொரு நாளைக்கு மாற்றிக்கலாம். இந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஓட்டணும்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அப்படியே சின்னதாகிட்ட போகணும். இது கொஞ்சம் பெரிய ஸ்டாரு, இது சின்ன ஸ்டாரு, அதை விட சின்ன ஸ்டார் இது. அதேமாரி கலருமே இது ஆரஞ்சு, இது வந்து எல்லோ, இது வந்து இதுக்கு அடுத்த எல்லோ, அப்படி ஓட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்பர் வந்து சென்டராக ஓட்டினா நல்லாயிருக்கும். ஆனால் எதனால் கீழே தள்ளி ஒட்டியிருக்கோம்னா, இதுக்கு மேலே ஏதாவது நேம் எதாவது எழுதிக்கலாம், நேம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் கொஞ்சம் கீழே இறக்கி ஒட்டியாச்சு. இது வந்து நாளைக்கு ரெடி பண்ணணும்பா. இதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு இந்த பச்சையை சிகப்பாக மாற்றலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது. இல்லைன்னா பச்சையாகவே விட்டுடலாம். இதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு ஸ்ப்ரே அடிக்கணும். அவ்வளோ இப்போ கொஞ்சம் ஆள் லுக்காக இருக்காப்புல. டாப்பு தான் நண்பா. டாப்பு கண்டிப்பாக மாற்றி ஆகணும். வண்டி வாங்கினாலும் நம்ம கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. டாப் மட்டும் மாற்றியாச்சுன்னா ஆள் சோக்காயிருவாப்புல. டாப் மாட்டிட்டு இந்த இதில் மக்காடில் வந்து அந்த சுற்றி ஒரு பைப் வருமா, அந்த பைப் மாட்டி இண்டிகேட் 4 இண்டிகேட்டும் மாட்டியாச்சுன்னா ஆள் நல்லாயிருவாப்புல. இதுதாங்க ஃபைனல் லுக்கு. ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கப்புறம் வண்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. இன்னும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது, அதை பார்க்கும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.